குறிப்பாக ஒரு மனிதன் ஹராத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை நுழைத்து விட்டால், ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஹராத்துக்குள்ள போய்விட்டால் அவனோட வாழ்க்கையில இருந்து பரக்கத்தில் எடுபட்டு போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இந்த ஹலால் ஹராம் என்ற விஷயத்தில், ஒரு மனிதன் வியாபாரம் என்ற விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவன் தெளிவாக பேணுதலாக இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். ரசூல்மார்களுக்கு எதை அல்லாஹ் ஏவுனானோ அதைத்தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான். ரசூல்மார்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னான்? யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்க நல்லதை சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. நல்லதை சாப்பிடுங்க. குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. நீங்க நல்லதை சாப்பிடுங்க. நல்லதுன்னா என்ன? ஹலாலானதை புசியுங்கள், சாலிஹான அமலை செய்யுங்க. ஹலாலானதை சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. இதே விஷயத்தை தான் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அங்க யா அய்யுஹர் ருசுல், இங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். நாங்க உங்களுக்கு தந்த ரிஸ்கில இருந்து நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், புசியுங்கள். அப்ப ரசூல்மார்களுக்கு சொன்னது தான் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஹராமானதை சாப்பிட்டுட்டு நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டால் அது கபூல் ஆகாது, அது கபூல் ஆகாது. நிறைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். அவர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு, ஜகாத் கொடுப்பாரு, தொழுவாரு, ஆனா அவருடைய பொருளாதாரத்தில் வட்டி இருக்கிறது, அவருடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்திருக்கிறது, அவருடைய பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான விடயத்தை சம்பாதித்து ஹராமான வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதர், தன்னுடைய உடம்பு அப்படி வளர்த்த ஒரு மனிதர் எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வார்? அல்லாஹ்வுடைய அருளை எப்படி பெற்றுக்கொள்வார்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல, இந்த ஹதீஸிலே சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி போட்டு இந்த வசனத்தையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்திட்டு பின்னால் அதுக்கு பின்னால சொன்னாங்க, சும்ம ذكر الرجل, பின்பு ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் விவரித்து சொல்கிறார். இப்படி ஒரு மனிதர், சும்ம ذكر الرجل, ஒரு மனிதரை பத்தி சொன்னாங்க, யுதீலு ஸஃபர், அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார். யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம் செய்கிறார். இரண்டாவது அஷ்அத வ அக்பர், அஷ்அத வ அக்பர். அஷ்அத, அவர் தலைவிரி கோலமாக புழுதி மேனியெல்லாம் உடம்பெல்லாம் புழுதி படிந்த நிலையில் ஒரு நீண்ட பயணம் செய்கிறார். இரண்டாவது அஷ்அத வ அக்பர். மூன்றாவது யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார். வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார். துஆ கேட்கும் பொழுது கையை உயர்த்துவது என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு அடையாளம், ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு காரணி. அப்ப யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார். யா ரப் யா ரப் என்று அழைக்கிறார். நாலாவது யா ரப், என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று அழைக்கிறார். அழைத்து அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறார். இதை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு சாப்பிடுறது ஹராம், அவர் சாப்பிடுகிறார், ஹராத்தை சாப்பிடுகிறார். வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிப்பது ஹராம், அவருடைய குடிபானம் இருக்குது அது ஹராம், சாப்பாடு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம். வமல்பசு ஹராம், அவருடைய ஆடை அதுவும் ஹராமாக இருக்கிறது. வகுஸ்ய பில் ஹராம், ஹராத்தாலை தன்னுடைய வயிறை உடம்பை நிரப்பியும் இருக்கிறார். இப்படி ஹராத்தால வயிறை உடம்பை நிரப்பிய மனிதர் கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். ரெண்டு மாதிரி வருது. அவருக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இவர் துஆ கேட்டால் எப்படி அல்லாஹ் விடை கொடுப்பான்? அல்லாஹ் விடை கொடுக்க மாட்டான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய துஆ? எப்படிப்பட்ட மனிதர்? அவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார், அப்படி இருந்தும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக சொல்வது என்ன? ஏன் இந்த 4 விஷயத்தையும் சொன்னாங்கண்டா, முதலாவது யுதீலு ஸஃபர், ஒரு மனிதர் பிரயாணியாக இருந்தால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிற பொழுது துஆ செஞ்சா அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்.
இவர் பிரயாணியாக இருக்கிறார், நீண்ட பிரயாணம் செய்கிறார், துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பம். ஆனால் அவரோட துவா ரிஜெக்ட், நிராகரிக்கப்படுது. காரணம் என்ன? அவர் ஹலால் ஹராம் விஷயத்துல பேணுதல் கிடையாது. ஹராத்தை சாப்பிட்டு விடுகிறார். வியாபாரத்துல ஹராத்மான முறையில சம்பாதிச்சு அவர் சாப்பிட்டா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. யுத்தீலு சஃபர், நீண்ட பிரயாணம், துவா ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம் பிரயாணம், ஆனாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாவது அஷ்ஷாத்து அக்பர், ஒரு மனிதன் தலைவிரி கோலமா புழுதிப்பட்ட நிலையில, அந்த கஷ்டமான நிலையில ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப அஷ்ஷாத வ அக்பர் மத்ஃபூஅன் பில் அப்வாப் ல வக்ஸம் அலா அல்லாஹி ல அபர்ரா. எத்தனையோ பட்டை தலையோட புழுதி படிந்த மேனியோடு யாருமே கண்டுகொள்ளாத நிலையில இருக்கிற சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டா அல்லாஹ் உடனே கபூல் செய்வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த மனிதர் இருக்கிற நிலை, மேனியெல்லாம் புழுதி படிந்த நிலை, பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய துவா நிராகரிக்கப்படுது. யமுத்தியதையில சமா, கையை உயர்த்தி துவா கேட்கிறார். அல்லாஹ்வின் பால் கையை உயர்த்தினால் அந்த கையை வெறும் கையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி கையை உயர்த்தி கேட்பது துவா கபூலாகுவதற்குரிய காரணியாக இருந்தாலும் அந்த துவா நிராகரிக்கப்படுகிறது. மூன்றாவது, நான்காவது, யா ரப் யா ரப் என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைத்து கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதுக்கு பதில் கொடுப்பான். அந்த கையை வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். முதலாவது, அந்த மனிதன் கையை உயர்த்துகிற பொழுது அந்த கையை வெறும் கையாக விட மாட்டான் அல்லாஹ். அதே மாதிரி யா ரப் யா ரப் என்று அழைத்தால் அந்த அழைக்கிற மனிதனை அல்லாஹு தஆலா அப்படியே வெறும் கையோடு விடமாட்டான். அப்படி அல்லாஹ் நிராகரிக்காத துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற 4 சந்தர்ப்பங்கள்ல இந்த மனிதன் இருந்து துவா கேட்டாலும் அவனுக்கு துவா கபூல் ஆகாது. காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய மத்அம், அவன் சாப்பிடுறது ஹராம்னு சொன்னாங்க. சாப்பிடுறது ஹராம்ண்டா என்ன? இதை தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். நாங்க வியாபாரம் செய்யறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம் என்றா அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராமானவைகள் உள்ள வருதா? இதுல பல வகையில நாங்க பார்க்கணும். ஒன்று, இவர் வட்டியோட சம்பந்தப்படுறார் என்றால் அவருடைய பொருளாதாரத்துல ஹராத்தை கலந்து விட்டார். இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, இவருடைய துவா கபூல் ஆகாது. எவ்வளவு எத்தனை வருஷம் எங்க போய் காபத்துல்லாவுல போய் எங்க போய் கேட்டாலும் துவா கபூல் ஆகாது. வட்டியோட சம்பந்தப்பட்டு விட்டார். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்கிறார், அளந்து நிறுத்து கொடுப்பதில மோசடி செய்கிறார். அதாவது விலையுடைய விஷயத்துல, விற்கிற விஷயத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றுகிறார். இதெல்லாம் ஹராம் கலக்கிற விஷயங்கள். அதே மாதிரி தான் போதை பொருளை வியாபாரம் செய்கிறார். போதை பொருள் பாவிக்கிறது மட்டுமல்ல ஹராம், விற்கிறது ஹராம். சிகரெட் குடிக்கிறது ஹராம், விற்கிறது ஹராம். நாங்க குடிக்கிறது இல்லை, நாங்க விற்கிறோம். எந்த கடைகளில் சிகரெட் விற்கப்படுகிறதோ, மதுபானம் விற்கப்படுகிறதோ, வெற்றிலையோடு போயிலை சேர்த்து விற்கப்படுகிறதோ, இதெல்லாம் ஹராம். அதுல வார 1 ரூபாய் நீங்க ஹோட்டல்ல 2 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு, இதுல ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா முழு பணமும் ஹராம் ஆகி விடுகிறது. ஹராம் கலந்து விட்டது. அந்த பணம் ஹலாலா இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஹராம் கலந்த பின்னால, ரெண்டும் ஒன்னோடு ஒன்று கலந்த பின்னால உங்களோட துவா கபூல் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வட்டி ஒரு 20 ரூபா தானே, வட்டி ஒரு 50 ரூபா தானே, ஹராத்துல சம்பாதிச்சது 100 ரூபா தானே. இதெல்லாம் நாங்க ரொட்டியும் சமோசாவும் பெட்டிஸும் எடுத்து சம்பாதிச்ச காசு பிரிச்சு வைப்பீங்க. ஹராமும் ஹலாலும் சேர்ந்து விட்டது. ஹராம். இந்த காசு எடுத்து கொண்டு வந்து நீங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்க. அந்த குடும்பத்துக்கு அதுல கறி வாங்குவீங்க, சோறு வாங்குவீங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் மனைவியையும் ஹராத்தை சாப்பிட வைப்பீர்கள். அதற்குரிய பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஏன் இந்த பேணுதல் இல்லைன்னு சொன்னா துனியாவை பத்தியே யோசிப்பாங்க. அல்லாஹ் நாளை கேள்வி கணக்கு கேட்பானே என்பதை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. துவா கபூல் ஆச்சா இல்லையா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. என்ன இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவருடைய யோசனை எல்லாம் இன்றைக்கு நான் சம்பாதிக்கணும், அதை விட கூட நாளைக்கு சம்பாதிக்கணும் என்று இருப்பார்கள். அப்படி இருந்தால் இந்த உலகத்துல அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் எந்த கடைகளில் எல்லாம், எந்த ஹோட்டல்கள் எல்லாம் நீங்க நல்லதான் செய்றீங்க, விற்கிறீங்க, வியாபாரம் செய்றீங்க, ஆனா அதுல ஹராம் கலந்து விடக்கூடாது, வட்டி பணம் சேர்ந்து விடக்கூடாது. ஏமாற்றுகிற பணம், அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு நீங்க சேர்த்து வைக்கிற பணம் அது ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராம் என்றா சாப்பிடுறது ஹராம் என்றா என்ன அர்த்தம்? ஒன்று சம்பாதிச்சு சாப்பிடுறது, சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறது. இப்படியான ஹராத்தில் உங்கள்